எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மனு அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ் மால் வந்தப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ அதுவே இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். அப்பப்போ கிடைக்கிற டைமில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். ஸோ சும்மா ஜஸ்ட் நாங்கள் ரேண்டமாக கிளம்பி வந்தது தான் ஃபீனிக்ஸ் மால். நூன் டைமில் கிளம்புறதுனால எங்கே போகிறதுனே தெரியல. ஸோ வெயிலேருந்து தப்பிச்சு எப்படியாவது மாலூரில் போயிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும். சம்மரில் ஈவினிங் டைமில் பீச் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் நூன் டைமில் எங்கே போகிறதுனே தெரியாது. நோ அதர் ஆப்ஷன். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபீனிக்ஸ் மாலுள்ள ஐ திங்க் இது கிரவுண்ட் ஃப்ளோர். இதில் ஒரு எம்ஜி ஷோரூம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன நியூ மாடல்ஸ் வருதோ அதெல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் எம்ஜி ஹெக்டார் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே டிசைன் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இந்த காரில். இந்த டாப்பில் இருக்கிற சன் ரெயில்ஸே ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேரிங்கை நம்ம ரைட் சைட் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைட் இண்டிகேட்டர் ஆன் ஆகிடும். ஸோ பின்னாடி வர வெஹிக்கலுக்கு அது ஒரு நல்ல வார்னிங்காக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ரைட் ஆர் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுனாலும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கேயா டேர்ன் பண்ணோன்னும் போது நம்ம ஸ்டீரிங் அண்ட் கியர் கண்ட்ரோலில் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த டைமில் நமக்கு இண்டிகேட்டர் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவோம். உங்கள் யாருக்காவது 4 வீலர் வாங்குகிற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எம்ஜி ஷோரூமில் விசிட் பண்ணி பாருங்கள். ஏறி உட்காந்ததும் இறங்கிறதுக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு சீட்லாம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த எம்ஜி ஹெக்டரோட ப்ரைஸ் சரியாக தெரியல. ஆனால் அரௌண்ட் ஒரு 15 to 20 lakhs இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் பொம்மையை தூக்கிட்டு வந்தா, சரி காரில் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் மால் வந்ததுக்கப்புறம் இறங்கும் போது அது தூக்கிட்டு தான் இறங்கினா. ஸோ மால் ஃபுல்லாக அதை வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கா, யார்கிட்டையும் கொடுக்காம. ஃபஸ்ட்டாக நம்ம வந்திருக்க ஷாப் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஷோரூம் தான். எப்போ மால் போனாலும் இல்லை வெளியில் போனாலும் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கடையை பார்த்தா உள்ளே நுழைஞ்சிட வேண்டியது. ஸோ வாங்குறமோ இல்லையோ ஃபாஸ்ட்ராக் டைட்டனில் என்னென்ன நியூ மாடல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது செக் பண்ணுவோம். இந்த வாட்டி நாங்கள் வேடிக்கை பார்க்குறது எங்கள் தம்பியும் கூட பார்த்துக்கிட்டு இருந்தான். மெயின்லி ஃபாஸ்ட்ராக் பிராண்டில் வாட்சஸ் நல்லாயிருக்கும். கூலர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் போட்டிருக்கும் போது வாங்கினீங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். நீங்கள் ஃபீனிக்ஸ் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப் தெரியாமல் இருக்காது. எந்த பிளேஸில் அதிகமாக க்ரௌட் இருக்கோ இல்லையோ இந்த பிளேஸில் கண்டிப்பாக க்ரௌடாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிலேபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட். எப்போ வந்தாலும் இங்கே நாங்கள் ஜிலேபி சாப்பிடுவோம். மற்ற பிளேஸை விட இங்கே ஜிலேபியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பிளேட் ஜிலேபி வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஜிலேபியோட சைஸ் பெருசாக இல்லைன்னு வாங்க மாட்டேன்னு ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபைனலாக இருக்கிறது இந்த ஒரு பீஸ் தான். இதை விட்டால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. இங்கே ஸ்நாக்ஸ்க்கு ஜிலேபி, அதுக்கப்புறம் பப்பட் சாட் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃபன் சிட்டிக்கு வந்துட்டோம்.
தக்ஷன் குழந்தையா இருக்கும்போது நாங்கள் ஃபன் சிட்டி கிராஸ் ஆகும்போது நிறைய பெரிய பசங்க வந்து அழுதுகிட்டே வெளியில் வருவாங்க. நிறைய பேர் அழ அவங்க பேரண்ட்ஸ் இழுத்துட்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போது நான் டிசைட் பண்ணது என்னென்னா, நம்ம குழந்தைங்க வந்து பெருசானதுக்கப்புறம் எங்கே வேணால் விளையாட கூட்டிகிட்டு போகணும், ஆனால் இந்த மாதிரி ஃபன் சிட்டிக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக நடந்தது. எப்போ தான் இவங்க வளருவாங்கன்னு வெயிட் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க பண்ணுற சேட்டையை பாட்டும் வந்து டென்ஷன் ஆவாங்க. நான் கொஞ்சம் கூலாக தான் இருப்பேன், ஏன்னா இது உள்ளே போனால் இப்படி தான் நடக்கும்னு தெரியும். ஏன்னா சில்ட்ரனோட மென்டாலிட்டி என்னென்னா, எவ்வளோ தான் கேம்ஸ் விளையாடினாலும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகவே மாட்டாங்க. விளையாட விளையாட அவங்களுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் தான் அதிகமாகும், இன்னும் வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நேச்சர் தான், ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று கூட்டிகிட்டு போகக்கூடாது, அப்படி கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் விளையாட விடணும். நீங்கள் யாரெல்லாம் உங்களோட குழந்தைங்கள ஃபன் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பெல்லாசாரில் ஏதாவது மூவிஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். எங்கள் டைம் மேட்ச் ஆகிற மாதிரி எந்த மூவிஸும் இல்லாததுனால அங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். எப்போ வெளியில் வந்தாலும் எந்த கடையை பார்த்து நிறுத்துகிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து இளநீ நுங்கு இதெல்லாமே பார்த்துட்டா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவோம். மெயினாக சம்மர் டைமில் வெளியில் போனால் இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க். ஈவினிங் டைமில் அப்படியே பீச் போயிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே எதாச்சும் எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மீட் பண்ணோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்ததுனால அவங்க ஒரு கேங்காக கிளம்பி வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் பீச்சில் விளையாட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட சாட்டர்டே வீக்கெண்ட் ஃபன்னாக போச்சு. இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்களோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ளோரல் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் see you all in the next video. Until then, bye.